இந்த தற்கொலை, அதாவது இந்த சில டிவிகே வைஸ் இந்த மாதிரி வந்து வர வர கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து அது உண்மைத்தன்மை தெரியாமலே இவங்க பார்த்து நிறைய பேர் ஷேர் பண்ணின்னு இருக்காங்க. நம்ம எஜுகேஷன் வைஸ் பார்த்தீங்கனாலும் சரி, ஸ்போர்ட்ஸ் வைஸ் பார்த்தீங்கனாலும் சரி, ஒரு ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், எல்லாமே ஆகட்டும், நம்ம வந்து கம்பேர் டு அதர் ஸ்டேட்ஸ் வந்து நம்ம ஸ்டேட் வந்து எங்கேயோ போயிடுச்சு. நம்ம ஜிடிபி growth முதல் கொண்டு கடைசி அந்த ஏடிஎம்கே பீரியட்லேருந்து இப்போ நம்மளோட பீரியட் வந்து எங்கேயோ போயிடுச்சு. அது வந்து ஒரு காமனான ஒரு பீப்புளுக்கு வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகும்னு தெரியல. ஆனால் அடித்தட்டு மக்களுக்கு வந்து அவங்க இதுக்கு முன்னாடி எப்படி கஷ்டப்பட்டாங்க, இப்போ இந்த ஒரு 1000 ரூபாய் வச்சு மாதம் வாங்குற அந்த 1000 ரூபாய் உதவித்தொகை வச்சு எப்படி ஆகுது, ஒரு ஃப்ரீ பஸ்லேருந்து அவங்களுக்காக வந்து எவ்வளோ சேவிங்ஸ் ஆகுது, அந்த ஃப்ரீ பஸ் இருக்கிறதுனால எவ்வளோ பேர் வந்து இன்னைக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க, எவ்வளோ சேவிங் ஆகுது, எவ்வளோ மாற்றம் ஆயிருக்கு. அதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்க கொஞ்சம் சில யங்ஸ்டர்ஸ் வந்து சும்மா இந்த சோஷியல் மீடியாவை பார்த்துட்டு இவ்வளோதான்றது தெரிஞ்சுக்க கூடாது. ஸோ அந்த வேட்பாளர் அந்த இதுல என்ன வந்து ஃபண்ட் ஒதுக்கியிருக்காங்க, என்னென்ன திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, என்ன டெவலப்மெண்ட் வந்திருக்கு, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பாருங்க. கம்பேர் டு அதர் ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணி பார்த்தா நம்மளோட இது வந்து கண்டிப்பா நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து கண்டிப்பா அதெல்லாம் வந்து 100% டிஎம்கே தான். ஸோ இந்த இருக்கிற ஒரு சில இந்த யங்ஸ்டர்ஸ் சும்மா வெறுமனே இந்த சோஷியல் மீடியா பார்த்துட்டு சும்மா வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டு லைக்கப் பண்ணிட்டு ஒரு 4 ஸ்டேட்டஸ் போட்டால் அது வந்து கரெக்ட் இல்லை. ஸோ யாராக இருந்தாலும் அனலைஸ் பண்ணுங்க. ஸோ என்னென்ன பண்ணியிருக்கோம், நம்ம கவர்மெண்ட் என்னென்ன பண்ணியிருக்கு, நம்ம ஸ்டேட் எங்கே இருக்குன்றத மட்டும் பாருங்க.